ஃபாரெவர் ஆலோவேரா ஜெல் குடிக்கும் முறை. பொதுவாக இந்த ஆலோவேரா இந்த சோத்துக்கத்தாழையில் 415 வெரைட்டிஸ்க்கு மேலே இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட வெரைட்டி பார்பேரியஸ் பீமில்லர் அப்படிங்கிற இந்த வெரைட்டி ஒரு மிராக்கிள் பிளான்ட்னு உலகம் முழுதும் போற்றப்படுகிறது, ஒரு அதிசய தாவரம்னு. இந்த ஃபாரெவர் ஆலோவேரா ஜெல்லில் இருக்கக்கூடிய முக்கியமான இருக்கிற 2 முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். முதலாவது, இது ஒரு நல்ல ஒரு டீடாக்சிஃபையராக இது செயல்படுது. அதாவது உடம்பில் இருக்கிற நச்சு கழிவுகள், குறிப்பாக சிறுகுடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியே அகற்றுது. ரெண்டாவது, உடம்புல 200க்கும் மேற்பட்ட சத்து பொருட்கள், விட்டமின்ஸு, என்சைம்ஸு, நியூட்ரியன்ஸு, ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்குது. இது குடிக்கிறதுனால, ரெகுலராக குடிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள்னு பார்த்தா, ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்துது, பிபி, கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்துது, ஆர்த்ரட்டிஸு, வீக்கம், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இரத்த அணுக்களுடைய உற்பத்தி கூடுறதுக்கு, அல்சரு, எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவங்களுக்கு, கேன்சர் செல்லு உற்பத்தி ஆகிறது தடுக்கிறது, இப்படி பல நன்மைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். இதை ஒரு பெனிஷியா ஃபார் ஆல் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்வ ரோக நிவாரணி, எல்லா வியாதிகளுக்கும் இது ஒரே மருந்தாக இது செயல்படுது. இது எப்படி குடிக்கலான்னு சொல்கிறேன். இது முதலாவது காலையில் வெறும் வயிற்ற எம்டி ஸ்டொமக்கில் இதை நீங்கள் 60 ml எடுத்துக்கணும். 60 ml எடுத்துகிட்டு அரை மணி நேரம் கழித்து எவ்வளவு தண்ணீர் அதிகமாக குடிக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி அதிகமாக குடிக்கணும். எவ்வளோ நம்மளால் முடிகிற அளவுக்கு தண்ணி குடிக்கணும். ஏன்னா இந்த ஆலோவேரா குடிக்கும்போது நிறைய தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸுக்கு, அதாவது நச்சு கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ப்ராசஸுக்கு அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். பகல் முழுதும் கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான தண்ணி, வழக்கமாக குடிக்கிற தண்ணியை விட கொஞ்சம் அதிகமாக குடிக்கும்போது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இரவில் 40 ml, அது உணவுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழித்து குடிக்கணும். நான் காலையில் சொன்னது காலையில் வெறும் வயிற்றில் பல் தேய்ச்சதுக்கப்புறம் குடிக்கணும். அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து நிறைய தண்ணீர் குடிக்கணும். அதற்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து தான் உங்களுக்கு டீ, காஃபி பழக்கம் இருந்தால் நீங்கள் குடிக்கலாம். இப்போ இரவில் நீங்கள் உணவுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழித்து இதை எடுத்துக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் இல்லை என்ன அப்படின்னா, இதை ஓப்பன் பண்ணாத வரைக்கும் இது வெளியே இருக்கலாம், தவறில்லை. ஆனால் எப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ, ஓப்பன் பண்ண உடனே இதை ரெஃப்ரிஜிரேட் தான் பண்ணணும். ஏன்னா இதை ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான எந்த விதமான வேதிப்பொருட்களோ கெமிக்கலோ இதில் சேர்க்கப்படலை. அதனால் இது ஒரு நேச்சுரல் ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி தான் அது. அதனால் இதை வெளியே வைக்கக்கூடாது. வெளியே வச்சா அது பெரிய பலன் வராது, அதோட தன்மையை இழந்துடும். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்ஸ் அது கிடைக்காது. அதனால் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வெளியே வைக்கலாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். உங்கள் எல்லாருக்கும் இந்த